ஹாய் டியர்ஸ், டுடே டின்னர் கம்புமாவு இட்லி, 2 வகையான சட்னி. ஒரு வானலில் எண்ணெய் விட்டு அது காஞ்சதும் வெங்காயம், பச்சை மிளகா, வரமிளகா, இஞ்சி, பூண்டு, கொத்தமல்லி, கருவேப்பிலை, காரத்துக்கு ஏற்றபடி மிளகா போட்டுக்கோங்க. இது கொஞ்சம் வணங்கி வரட்டும். வணங்கி வர ஸ்டேஜில் ஒரு நல்ல 4 தக்காளி, பழுத்த தக்காளியை கட் பண்ணி அதையும் ஆட் பண்ணி நல்லா வணக்கிக்கோங்க. தக்காளி நல்லா சுருண்டு வர அளவுக்கு வணக்கிக்கோங்க. நல்லா தக்காளி வணங்குறதுக்காக கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணி, சட்னிக்கு ஏற்ற மாதிரி உப்பு ஆட் பண்ணி வணக்கிக்கோங்க. நல்லா சுருண்டு வந்ததும் அதை தனியாக எடுத்து வச்சுருங்க, ஆறட்டும். அந்த கேப்பில் தேங்காய் சட்னிக்கு தேங்காய், 2 பச்சை மிளகா, கொஞ்சம் பூண்டு, இஞ்சி, ஒரு சின்ன வெங்காயம், கொத்தமல்லி போட்டு ஒரு பல்ஸ் மூடு விட்டு எடுத்துட்டு, உப்பு போட்டு ஒரு பல்ஸ் மூடு விட்டு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா 2 ஸ்பூன் பொட்டுக்கடலையை ஆட் பண்ணி கொரகொரப்பாக அரைச்சிக்கோங்க. நைஸாக அரைக்கிறத விட கொரகொரப்பாக அரைச்சா டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதை அரைச்சி எடுத்து வச்சுட்டு அதிலே தக்காளி சட்னியும் அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி அது தண்ணி காஞ்சதும் கம்பு மாவு, அரைச்சி வச்ச கம்பு மாவு தட்டில் ஊற்றி மூடி போட்டு வேகட்டும். அதை வேக விட்டுட்டு அடுத்தது 2 சட்னிக்கும் தாளிப்பு கொடுத்துடலாம். சேம் வானலில் எண்ணெய் கொஞ்சம் விட்டு, எண்ணெய் காஞ்சதும் கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை போட்டு பொரிஞ்சதும் அதை எடுத்து 2 சட்னிக்கும் கொஞ்சம் கொஞ்சம் ஒரே டைமில் தாளித்து 2த்துக்கும் பிரித்து போட்டுட்டு இந்த 2 சட்னியோடையும் கம்பு மாவு இட்லி, ஹெல்த்தியான கம்பு மாவு இட்லியை எடுத்து வச்சு பரிமாறுங்க. உங்கள் ஃபேமிலிக்கு சூப்பராக சாப்பிடுவாங்க.